ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டிச்சு பார்க்க போகிறோன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு, அதாவது ஜம்கி ஒர்க்குன்னு சொல்லலாம். இது பட்டர்ஃப்ளைல பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இது வந்து ரெடிமேட் டிஷர்ட்டு எங்கள் பாப்பாவோடது. இது வந்து மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து கையில் ஸ்டிச் பண்ணது கிடையாது. பாருங்களேன், இது வந்து திருப்பணுன்னா நல்லா திரும்பும் இந்த சீக்வன்ஸு. இதே மாதிரி ஆரி ஒர்க்குலையும் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். பாருங்களேன், டபுள் கலர் மாதிரி வருது பாருங்கள். நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட், ப்ளவுஸ், சாரீ, ஷால் எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். வாங்க இந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். எல்லா சைடுமே திருப்பினாலும் திரும்புது பாருங்கள். த்ரீ to 4 கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 கலர்ஸில் யூஸ் பண்ணதுனால தான் அந்த பட்டர்ஃப்ளை வந்து லுக்காக காட்டுது. ஆரி ஒர்க் வந்து ப்ளவுஸில் மட்டும் இல்லை, இந்த டிஷர்ட்டு எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். தொடும்போது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருக்குது, அழகாக திரும்புது. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து தனியாக கலர்ஸில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. நார்மல் எப்பயும் போல் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முடிச்சு போட்டு ஃப்ரேமுக்கு அடியில் விட்டு எடுத்துக்கோங்க. சீக்வன்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறையா கையில் ஒட்டும். பீட்ஸ்னால் நம்ம டக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்காது. எப்பயும் அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்கு அடியில் கையை கொண்டு போயிருங்க. நார்மல் ட்ரிப் நீடில் வச்சு தான் கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு பேக் சைடு முடிச்சு போட்டு சுகர் பீட்ஸ் நம்ம எப்படி லோட் பண்ணுவோமோ அந்த மாதிரி லோட் பண்ணுங்கள். நிறையா லோட் பண்ணிடாதீங்க. நிறையா லோட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒட்டிக்கிறோம் சீக்வன்ஸுன்றதுனால. இந்த இடத்துல கேமரா கட் ஆகிருந்திருக்கு, நான் பார்க்கல, கேமரா ஆஃப் ஆகிருந்தது. சரி, அடுத்ததுலேருந்து பார்த்துக்கோங்க. 2-3 சீக்வன்ஸ் மட்டும் லோட் பண்ணுங்கள். நிறையா லோட் பண்ணிங்கன்னா அது மொத்தமாக த்ரெட்டுக்குள்ளே போயிடும், ஸ்டிச் பண்ணவே முடியாது. லோட் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் நம்ம எப்படி லோட் பண்ணோம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சீக்வன்ஸாக விட்டு எடுங்க. த்ரெட்டுக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ் விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு, லாக்னால் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு சீக்வன்ஸை த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் ஒரு லாக். ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் போட போட வந்துடும். புரியுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதின்னு ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப புரியுதுன்னு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இந்த மாதிரி சீக்வன்ஸை வந்து பக்கத்துலேயே, அதாவது ஃப்ரேம்லேயே போட்டு இந்த மாதிரி லோட் பண்ணக்கூடாது. நான் வந்து கேமராவில் கவர் ஆகணுன்றதுக்காக பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஃப்ரேமில் கொட்டி வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கொட்டி வச்சு குத்தி குத்தி எடுக்கிற போது கிளாத்துலேயும் ஓட்டை விழுகும். ப்ளவுஸில் போடும்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஹோல்ஸ் ஒரு சைடு இருக்கும். இந்த மாதிரி சீக்வன்ஸு பக்கத்தில் கொட்டி வச்சு எடுத்தோன்னா அந்த ஹோல்ஸும் அதிகமாக விழுகும். அதனால் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பேட்வா இல்லைன்னா ஏதாவது பிளேட்டு அதில் கொட்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் பண்ணுறதே தப்பு தான், இப்படி பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு லோட் பண்ணுறது உங்களுக்கு தெரியணுன்றதுனால பக்கத்துலேயே ஃப்ரேம்லேயே கொட்டி வச்சு காட்டுறேன். அவ்வளோ லாக் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டுடலாம். எண்டு நாட்டு
ஃபஸ்ட் லூப் இருந்து செகண்ட் லூப்பை பிடிச்சிட்டோன்னா லாக் விழுந்துடும். வாங்க சீக்வன்ஸ்லேயே செகண்ட் டைப் பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சு வந்து லோட் பண்ணாமல் பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சு சீக்வன்ஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். நிறைய சாரீஸ்லலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த செகண்டாக போகிறலாம் இந்த ஸ்டிச்சு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி சேரீயில் பார்த்துருப்பீங்க. அது இப்படி தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. த்ரெட்டை எடுத்துட்டு சீக்வன்ஸை பக்கத்தில் வச்சுட்டு சீக்வன்ஸுக்குள்ளே ஒரு லாக்கு, அதை ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் வெளியே எடுத்துட்டு வெளியே ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் ஒரு சீக்வன்ஸை பக்கத்தில் வச்சுட்டு சீக்வன்ஸுக்குள்ளே ஒரு லாக்கு, சீக்வன்ஸை வெளியே எடுத்துட்டு வெளியே ஒரு லாக் பண்ணணும். சீக்வன்ஸ் தெரிச்சிட்டே இருக்கும், வைக்கும்போது நிற்காத ஒரு இடத்துல கையில் ஒட்டும். கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் சீக்வன்ஸ் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்ட டைப் வந்து ப்ளவுஸில் வந்து அவுட்லைன் ஸ்டிச்சாக கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். செகண்ட் ஸ்டிச்சும் ரன்னிங் ஸ்டிச்சில் கொடுக்கலாம். கிளாஸஸில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எண்டு நாட் போட்டுடலாம். ஃபஸ்ட் ஒரு பெரிய லூப் எடுத்துகிட்டு செகண்டாக ஒரு லூப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லூப்பை வந்து பிடிச்சிக்கிறணும். அப்போ தான் எண்டு நாட்டு விழுகும். மறுபடியும் இன்னொன்று பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு போட்டுள்ள அதே மாதிரி தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சீக்வன்ஸ் மேலே இன்னொரு சீக்வன்ஸ் ஒட்டி வர்ற மாதிரி போடணும். இந்த டைப் போட்டால் தான் நம்ம அந்த டிஷர்ட்டில் பார்த்தோம்ல பட்டர்ஃப்ளை அந்த ஸ்டிச்சஸ் மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு போட்டு சேம் அதே டிசைன் தான். அது வந்து நம்ம சுகர் பீட்ஸ் மாதிரி லோட் பண்ணிகிட்டே போயிட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸை வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்து அது மேலே, அதாவது அந்த ஹோல்ஸ் பாதியில் போய் இந்த சீக்வன்ஸ் டச் ஆகிற மாதிரி வைக்கணும், கேப் இல்லாமல். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட சேம் அதே ஸ்டிச்சு தான், இதுக்கு மேலே மேலே வர்ற மாதிரி வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி வச்சோன்னா சீக்வன்ஸ் வந்து திருப்பி விட்டால் திரும்பும். நம்ம தள்ளி தள்ளி வச்சோன்னா சீக்வன்ஸ் திரும்பாது. அதை டிஷர்ட்டில் வந்த மாதிரி வர்றதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வீடியோ மியூட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஃப்ரீ கிளாஸ் தான், யாரும் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்க, வாட்ஸ்அப்லேயும் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இந்த சீக்வன்ஸ் வச்சு நிறையா ஸ்டிச்சஸ் போடலாம். ஃப்ரெஞ்சு நாட், லாங் ஃப்ரெஞ்சு நாட், அதிலலாம் இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக தெரியும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாகவே இருக்கும். அதனால் நீங்கள் சீக்வன்ஸ் வாங்குறப்போ 2-3 கலர்ஸில் வாங்கி வச்சுக்கோங்க.
ரொம்ப குட்டியாக இருக்கிற சீக்வென்ஸ் வந்து வாங்காதீங்க. அது வந்து ரொம்ப கையில் ஒட்டிக்கிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சீக்வென்ஸு சொல்லுவாங்க, ஜம்கின்னு சொல்லுவாங்க. அதனால் 2 டைப்லேயும் கேட்டு வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எண்டு நாட்டு போட்டுடலாம். எண்டு நாட்டு போட்டு ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போட்டது வந்து அப்படியே சுகர் பீட்ஸ் மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக போட்டது வந்து ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு போட்டது வந்து இப்படி திருப்பணுன்னா திரும்பாது. இது லாஸ்ட்டு போட்டது வந்து லைட்டாக இப்படினாலே திரும்பிடும். டிஷர்ட்டில் கொடுத்துருக்காங்களா அதே ஸ்டிச்சஸ் அவங்க மிஷினில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஹையிலே பண்ணிக்கலாம். திரும்பவும் டக்குன்னு அந்த மாதிரி திரும்பாது. இதுனா கார்டு கேம் விளாண்ட மாதிரி தான், திரும்பணுன்னா டக்குன்னு திரும்பிடும். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வேணுமோ அந்த இடத்துல இந்த சீக்வென்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் டைப்பு, ஃபஸ்ட்டு, தேர்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் போடும்போது போட்டால் ரொம்ப நீட்டாக அழகாக தெரியும். ஏதாவது ஷேப்ஸில் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.